எங்களை தாண்ட ஈஸியாக அடிச்சு போடுறீங்க. அப்படி தான் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்க நம்ம எல்லாரையுமே ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த கடைக்கெல்லாம் ஷாப்பிங் போகும்போது யோசிக்க வச்சுருக்கோம். ஸோ இதில் என்ன நமக்கு அப்படி ஒரு சிக்கல் அப்படின்னா, இந்த மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து பார்த்தாலே இவங்களுக்கெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. எஸ்பெஷலி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லைனா வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கோ இங்கெல்லாம் போகும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த பொருளோட ப்ரைஸு என்ன, அதோடய ஃபீச்சர்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம அதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களே நம்மளை ஒரு ஜட்ஜ்மெண்டலாக பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் இந்த பொருள் வாங்குவாங்களா, நம்மளோட அவுட்ஃபிட்டு இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு நம்ம கேட்குறோம்ல, அந்த கேள்வியிலேருந்து நம்மளை வந்து லோவாக ட்ரீட் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளை வந்து அங்கே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. சில இடங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அந்த பொருள் நமக்கு தேவையே கூட இருந்திருக்காது. இருந்தாலும் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம பொய்யாக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ணி நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை வாங்குவோம். ஸோ இந்த மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து இந்த ப்ரெஸ்டீஜ் அப்படின்ற டேக்லைனில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஏமாத்துறாங்க, நிறைய ஷாப்ஸ் ஏமாத்துறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷாப்ஸ் வச்சுருக்கிற நிறைய பேர்கிட்ட நான் கேட்குறது, நீங்கள் எதுக்காக ஒரு பொருளை விற்கிறீங்க? யாரோ ஒருத்தர் அந்த பையர் அதை வாங்கணும் தானே. அதை வாங்க போகிறவங்களுக்கு அதை பற்றின கொஸ்டின்ஸே இருக்காதா? ஏன் ஒருத்தரோட அப்பியரன்ஸ் வச்சு மட்டும் அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? இந்த மாதிரி அனுபவம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.